அண்ட் ஃபைனலி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பிராண்ட் நியூ டே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன 2 நாளுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா இந்த ரிவ்யூ வந்திருக்கும். இது ரிவ்யூ கிடையாது, என்னோட தாட்ஸ் இந்த படத்தை பத்தினது. அது எதனாலனா முத நாளே ரிவ்யூ போடுறதுக்கு நான் ஒன்னும் ரிவ்யூவர் கிடையாதுப்பா. அதை போடுறதுக்கும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் ஏகப்பட்ட பேர் வெளியே சுத்தி இருக்கானுங்க. இந்த படம் எப்படி இருந்தது என்னென்ன சொல்லியிருக்கானுங்கன்னு இந்த ஒத்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்க போது. இது மாதிரியான ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எனிவேஸ் வாழ கொலகலன்னு பேசாம எப்பவும் போல தட்டித்துக்கு தயாரா. எனக்கு இதுல கேட்க வேண்டிய முதல் கேள்வியே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பிராண்ட் நியூ டே? சோ என்ன பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ டே ஒரு டீசென்ட்டான சாலிடான மூவியா அப்படின்னு கேட்டா கடைசில தான் சொல்லுவேன். முதல்ல சொல்லிட்டா நீங்க ஓடிட மாட்டீங்க. அண்ட் இதுல ஏகப்பட்ட பிளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில ஸ்பாயிலர்ஸோட இந்த வீடியோ இருக்கும். வீடியோ முழுக்கெல்லாம் ஸ்பாயிலர்ஸ் இருக்காது. நம்ம வீடியோல ஸ்பாயிலர்ஸ் இல்லாம எப்படி? முதல்ல இதோட சின்ன பிளாட்டே நோவே ஹோமோட முடிவுல இருந்ததா ஆரம்பிக்குது. மொரட்டத்தனமான மந்திரத்தை போட்டு பீட்டர் யாருன்றதே இந்த உலகமே மறந்து இப்ப அவன் தனி மனமா சுத்தின்னு இருக்கிறான். சோ இப்ப நெட் அண்ட் எம்ஜேக்கு அவன ஞாபகம் வருமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி. என்னதான் நியூயார்க்கோட பெரிய ஹீரோவா இருந்தாலும் அவனுக்குன்னு யாரும் இல்ல அப்படின்னு வெட்டியா சுத்தின்னு இருக்கும்போது தான் ஒரு பெரிய சைக்கிக்கு ஊரே போட்டு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் அது ஜீன் கிரே தான், வேற யாரும் பெருசா இல்ல. இதுல ஸ்பாயில் பண்றதுக்கு எதுவும் இல்ல, அவனுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதான். ஆனா என்ன ஒரு மேட்டர்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல எக்ஸ்மென்ஸ் எல்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நேரத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட் லெவல் மூவி தேவையா அப்படின்னு யோசிக்கும் போது இது சோனியோட முடிவுன்றது ஞாபகத்துக்கு வருது. எத்தனை பிளாக் மணியோ ஒயிட் மணி ஆகிறதுக்கு இந்த படத்தை எடுத்தானோ தெரியல. ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லியே ஆகணும், சும்மா தூக்கி சொல்லிட்டானுங்க. அதுலயும் முக்கியமா பிராக்டிகல் ஸ்டன்ட்ஸ் தான் ஏகப்பட்ட இடத்துல பண்ணிருக்கானுங்க. ஜாக்கி சான் பெரியப்பாவோட மொத்த டீமுமே அடங்கி இருக்குல்ல. சும்மாவா விஷுவல்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் குறைய சொல்ல முடியாது, ஏன்னா வாயை தூக்கி திணிச்சிட்டானுங்க. ஆனா முக்கியமா பேச வேண்டியது கதை ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நோவே ஹோம் மாதிரி ஒரு மல்டிவர்ஸ் மூவியை கொடுத்துட்டு அடுத்த ஸ்ட்ரீட் லெவல் மூவியா ஒன்னு கொடுக்க வரானுங்க. கண்டிப்பா டேனியல் இதுதான் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும், அந்த படத்தோட டைரக்டர். ஏன்னா ஷாங்சிலே இதே மாதிரி ஒரு மேட்டர் தான் பண்ணா. நல்ல ஃபைட் சீக்வன்ஸ், நல்ல விஷுவல்ஸ், பட் கதைன்னு எதுவுமே பெருசா இருக்காது. அதே மாதிரி தான் இதுலயும் பண்ணுவான்னு நினைச்சேன். பட் அதுதான் பண்ணிருக்கான். பட் கொஞ்சம் டிஃபரெண்டா அந்த 2 மணி நேரத்தை ஆக்ஷன் பேக்டாவும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காவும் கொடுத்ததுனால இது பெருசா எனக்கு போர் அடிக்கல. பட் போர் அடிச்சது ஒரு சில இடத்துல மட்டும் காண்டேத்திர டைலாக்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சிருந்தானுங்க. அந்த இடத்துல இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்கும். கோர் மார்வல் ஸ்பைடர்மேன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சத்தியமா பிடிக்கும். சும்மா நானும் மதுரக்காரன் தாண்டா அப்படின்னு நானும் ஸ்பைடர்மேன் ஃபேன் தாண்டான்னு வெளியே இருந்து உள்ள வந்து பார்த்தா இந்த படம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்ததா ஏகப்பட்ட தேவையில்லாத கேஸ்ட், முக்கியமா எலினா பலவா வந்ததுக்கு தேவையில்லாத நல்ல டைலாக் தான் போட்டு போனா. அதுவும் அவளோட ஆபீஸ், அந்த ஆபீஸ் பாக்கணுமே, மொரட்டத்தனமான ஆபீஸ். அது ஒண்ணு இல்ல, எனக்கு எலினா பலவோட ஆபீஸ்ல மட்டும் ஒரே ஒரு வேலை போட்டு கொடுங்க. யூடியூப்லாம் தூக்கி தூர இருந்துன்னு போயிடுறேன். அண்ட் எலினா இதுக்கு தேவையில்லாத கேஸ்ட். ஏன்னா எலினாக்கு தெரியுது எல்லாத்தையுமே நம்ம பீட்டர் ஆல்ரெடி அவங்க இல்லாமலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் சம்பந்தமே இல்லாம எலினாவை கொண்டு உள்ள விட்ட மாதிரி இருந்தது. அண்ட் இவங்களை தாண்டி எம்ஜே நெட்டுமே இதுக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்தானுங்க. ஆல்ரெடி மறந்துட்டானுங்க, சம்பந்தமே இல்லாம இவனுங்களை வேற கொண்டு விட்டுருக்கானுங்க. அவனுங்களை வச்சு ஏதாவது மீனிங்ஃபுல்லா சொல்ல ட்ரை பண்ணுவானுங்கன்னு பார்த்தா எதுவுமே பெருசா இல்ல. பட் நெட்டு கூட கடைசியில ஒரு சீக்வன்ஸ் இருந்தது, அது மட்டும் தாண்டா இந்த படத்திலேயே ஒர்த்ன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அஸ் அ பீட்டர் பார்க்கர் ஃபேனா உங்களுக்கு அந்த சீன் நல்லா கனெக்ட் ஆகும். மத்தபடி பார்த்தா யாருமே இந்த எந்த சீனுக்குமே வேல்யூ ப்ரொவைட் பண்ணிருக்க மாட்டாங்க. கதைன்னு பெருசா ஒண்ணு இருக்காது. ஏன்னா அந்த கதையை ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜீன் கிரே அவங்க அக்கா சாரா கூட இருந்திருப்பா. அவங்க அக்கா சாராவை மியூட் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் தூக்கின்னு வருவானுங்க. அவ அக்கா எங்க இருக்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஊரெல்லாம் டமால் டுமில் பண்ணுவா. ஸ்பைடர்மேன் நடுவுல வந்து குட்டையை குழப்ப, ஸ்பைடர்மேனை தூக்கி போட்டு மிதிக்க, ஸ்பைடர்மேனை கொஞ்ச நேரம் பிஸியா வச்சுக்கிறதுக்காக நெட் அண்ட் எம்ஜே துரத்தின்னு இருக்கிற. இதுல பீட்டர் வேற அவனோட ஸ்பைடர் அபிலிட்டிஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாம இருக்கு. நடுவுல டாக்டர் பேனர் வேற சம்பந்தமே இல்லாம வந்து அவங்க கூட வேற 2 சண்டையை போட்டு ஏதோ சேவேஜ் அல்க்குன்னானுங்க. ஒரு வெங்காயத்தையும் காணும் அந்த படத்துல. 4 அடி திருப்ப கொடுத்தா 4 அடி வாங்கினா, வாங்கிட்டு கீழே வந்துட்டான். கடைசியில விமேக்ஸ்னு ஒரு ட்விஸ்ட் வச்சானுங்க பாருங்க. சாலா தலையெல்லாம் வலிக்குதுடா. அவளால எல்லா மைண்டுக்குள்ளேயும் போக முடியுது. அப்போ அந்த டேமேஜ் கண்ட்ரோலோட பெரிய பாஸ் மண்டைக்குள்ள போயிட்டு எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கலாம்ல. அவங்க அக்காவை எங்க வச்சிருக்கான் என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கலாம். ஆனா பண்ண மாட்டாங்க. அதான் பண்ணா 20 நிமிஷத்துலயே படம் முடிஞ்சிடும்ல. இந்த மாதிரியான லாஜிக்கல் கேள்வி எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னு வைங்களேன், இந்த படம் 2 நிமிஷத்துல முடியும். இவன் என்ன ஆன்டி ஹீரோவா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. கடைசியில பீட்டர் ரூட் விட்டு கிசடிக்கலாம் போவான்னு நினைச்சேன். ஆனா பனிஷர் டக்குன்னு ஏதோ பண்ணுவான். ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அதெல்லாம் ஸ்பாயிலர்ஸ்குள்ள வந்துடும். அண்ட் இந்த இடத்துல நம்ம பனிஷர் மாமாவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பனிஷரா கட்டிட்டாங்க. ஆஹா ஓஹோன்னு ரத்தம் தெறிக்க இருந்த மனுஷனை இப்படி குழந்தையா மாத்தி போட்டீங்களா? எப்படி இருந்த பனிஷர் தெரியுமாடா? ரத்தம் தெறிக்க நான் வந்தாலே ரத்தத்துக்கு பஞ்சமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். PG-13 அவனை போட்டு காமெடி பண்ண வச்சிட்டீங்களா? பனிஷர் காமெடி பண்றத பார்க்கவும் ஜாலியா தான் இருக்குது. என்ன லைட்டா ரத்தத்தை பார்க்க முடியலன்னு கடுப்பாவும் தான் இருக்குது. இது ஒரு சாலிடான ஸ்ட்ரீட் லெவல் மூவி. ஒரு தடவை வேணா பார்க்கலாம். நோவே ஹோம், ஹோம் கம்மிங், ஃபார் ஃப்ரம் ஹோம் மாதிரி திருப்பலாம் இதை பார்த்தா பார்க்க முடியாது. பார்க்கணுன்றவங்க போயிட்டு எட்டி பார்த்துட்டு வாங்க தியேட்டர் பக்கம். இல்லன்றவன் ஆன்லைன்ல வரும்போது பாருங்க. ஆனா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்ததுடா. எமோஷனல் சீக்வன்ஸ்ல அந்த ஆடியன்ஸ்ல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. PVP தியேட்டர்ல எம்ஜே கிட்ட எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கா, சிரிக்க வைக்கிறாங்க கீழ இருந்து. அதுதான் மஜாவே. படத்துக்கு போனா தியேட்டர்ல போயிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மஜாவா இருக்கும். காலத்தை 9 மணிக்கே போயிட்டு 4 நாள் கழிச்சு ரிவ்யூ போடுறோம் பத்தியா. நம்ம தான் போல. படம் நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த ஜாக்கெட் நல்லா இருக்கு. இப்பதான் செத்தப்போல் கிட்ட இருந்து சுட்டுட்டு வந்தேன். அவங்க கிட்ட சொல்லி கிளி தொலைச்சிடாதீங்கடா. கமெண்ட் செக்ஷன்ல தான் சுத்தின்னு இருக்கிறான். இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. அடுத்து ஒரு தாறுமாறு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா வாருங்க.